சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். நமஸ்காரம். குஷி குஷியா இருக்கிறேன். குஷியா இருக்கேன் சிஸ்டர். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? நம்ம லாஸ்ட் டைமா குலதெய்வம் பத்திய இன்ட்ரோடக்ஷனா பார்த்தோம். இன்னைக்கு ஆமா. அதுல இருந்து ஒரு முக்கியமான பகுதி பார்க்க போறோம். ம். குலதெய்வம் வணங்குறப்ப என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றது நெறைய பேருக்கு தெரிய வேண்டியிருக்குது. அதோட ம். என்கிட்டயே நெறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. மேடம் எனக்கு ம். குலதெய்வமே தெரியல. நான் என்ன ம். பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. அது ம். பத்தியுமே வந்து விளக்கமா சொல்லப் போறோம். ஸோ ம். அதனால இந்த டாபிக்கும் கொஞ்சம் முக்கியமானது தான். ம். குலதெய்வத்த வணங்குறது வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து நெறைய முறைகள் இருக்குது. ம். எங்க வீட்லயே ஒரு விசேஷம் வச்சிருந்தப்போ, கணபதி ஹோமம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தது. அவங்க ம். என்ன சொன்னாங்க, "நீங்க வந்து ஒரு 5 சாமி படம், தேங்காய், பூ, பழம், வெத்தல பாக்கு, அப்புறம் வந்து காமாட்சி விளக்கு எல்லாம் வாங்கி வச்சிருங்க." அப்படின்னு ம். சொல்லியிருந்தாங்க. அந்த பொருள்கள் லிஸ்ட் குடுப்பாங்க இல்லையா? சரி அது ம். என்னென்ன தெரியாது அதெல்லாம் வாங்கி வச்சிருந்தோம். அவங்க என்ன பண்ணாங்க, "மொத அத வச்சு விளக்க ஏத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "உங்க குலதெய்வம் என்ன?" அப்படின்னு கேட்டாப்ல. உடனே நான் சொன்ன உடனே, "நீங்க அதுக்கு ஏதாவது ஒரு காணிக்கை இங்க வைங்க" அப்டின்னாங்க. வச்சுட்டு ம். அப்புறம் அத பூஜை பண்ணோம். பழம் அதெல்லாம் வச்சு எல்லாம் அ ஆரத்தி எல்லாம் எடுத்து பூஜை பண்ணிட்டு, அப்புறம் தான் ஹோம குண்டமே தயாரிக்கிறாங்க. அப்ப கணபதி ஹோமத்துக்கு ஆரம்பிக்கிறப்பவும் என்ன பண்றாங்க, "உங்க குலதெய்வம் யாருன்னு?" திரும்பவுமே கேட்கறாங்க. அப்ப நம்ம அந்த ஹோமத்து குண்டத்து முன்னால சொல்றப்ப, நம்ம கையில கொஞ்சம் இதெல்லாம் குடுப்பாங்க. அட்சத மாதிரி இதெல்லாம் குடுத்து, அந்த குண்டத்துல நம்மள வைக்க சொல்லிட்டு தான் அவங்க வந்து பண்றாங்க. சோ அந்த அளவு வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து குலதெய்வத்துக்கு எல்லாருமே குடுக்குறாங்க. ம். என்ன காரணம்னா, அது குடும்பத்த காப்பாத்துது அப்படின்றதுனால தான். சோ ம். அதனால தான் இப்ப வந்து காது குத்து, மொட்டை அடிக்கிற குழந்தைகளுக்கு, அப்புறம் ம். திருமணத்துல முதல் பத்திரிக்கை வைக்கிறது, அப்புறம் விசேஷங்கள், இத மாரி வீட்டு விசேஷங்கள் என்னன்னாலும், இப்போ ஒரு முதல்ல ஒரு சம்பளம் வாங்குனா, ஒரு நல்ல விசேஷம் நடந்தா கொண்டு போய் பத்திரிக்கை, இல்லாட்டா சாமிய கும்பிட்டு வர்றது, இப்படின்றது நெறைய பேருக்கு நல்ல வழக்கங்கள்லாம் இருக்குது. ம். அதோட மாசமா வருஷத்துக்கு ஒருக்க எல்லாருமே கோவிலுக்கு போவாங்க. குலதெய்வம் கோவில்ல அங்க திருவிழா நடக்கும். அந்நேரம் போவாங்க. அதுக்குள்ள பணமெல்லாம் கட்ட வேண்டியிருக்கும். அதெல்லாம் கட்டி அவங்க அதோட சாமி பிரசாதம் இதெல்லாம் வாங்கிட்டு வர்றது வழக்கம். சோ இது மாதிரி செய்திலயே வந்து நெறைய தவறுகளும் இருக்குது. இப்ப நம்ம போன இதுல என்ன பார்த்தோம் அப்டின்னா, குலதெய்வங்கள்லாம் நீதி, நேர்மை, நியாயத்துக்கு கட்டுப்பட்டது, தியாகம் செய்யக்கூடியது, மன்னிப்பு தரக்கூடியது. அந்த மாரி நல்ல குணங்கள் உள்ளது தான் குல தெய்வங்களா உயர்றாங்க. மனித தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சோ குலதெய்வமும் அதே தான் விரும்பும். பொய் புரட்டு, அப்புறம் இந்த செய்வன செய்றவங்க, இந்த லஞ்ச ஊழல் வாங்குறவங்க, பிறருக்கு தீங்கு செய்றவங்க, இந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் அது வந்து அதுகளுக்கு பிடிக்காது. குலதெய்வங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. அதனால அவங்க வந்து அத நெறைய சமயம் பாதுகாப்ப வந்து அந்த குடும்பங்கள் இழக்குது. அந்த குடும்பங்கள் எப்படி பாதுகாப்ப இழக்குது அப்படின்றத அவங்களே தெரிஞ்சுக்கலாம். இப்ப குலதெய்வத்துக்கு பூஜை செய்யறப்போ, அவங்களுக்கு வந்து நெறைய தடங்கல்கள் வரும். பூஜையே செய்ய முடியாது அந்த மாரி தடங்கல்கள் வரும். சரி அப்படியே குலதெய்வத்துக்கே கோவிலுக்கே போறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே, போறப்போ இல்லாட்டா திரும்பி வர்றப்போ ஏதாவது விபத்துகள் ஏற்படும். இப்ப கோயிலுக்குள்ள நுழையிறாங்க அப்படின்னாலே, திடீர்னு ஒரு பூச்சி, கட்டெறும்பு அந்த மாரி ஏதாவது ஒண்ணு கடிக்கும். இல்ல கால்ல அடிபட்டு ரத்தம் வரும். இது மாரிலாம் நெறைய பேருக்கு நிகழ்ந்திருக்கு. அப்புறம் சரின்ட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வரும். அப்புறம் பெண்களுக்கு வந்து கருக்கலைப்பும் ஏற்படும். சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப குலதெய்வம் வந்து கோபமா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதோட இன்னும் என்னென்னன்னா, இந்த குலதெய்வத்துக்கு வந்து நெறைய பேர் தீங்கு செய்வாங்க. அந்த குலதெய்வ சொத்துக்கள் நெறைய இருக்கும். அந்த பாரம்பரியமா வந்த சொத்துக்கள். அத வந்து அபகரிப்பாங்க. அப்புறம் குலதெய்வத்துக்கு வந்து எப்பவுமே உத்தரவு கேட்டு தான் அந்த தெய்வத்தோடைய கோவில வந்து சீர்திருத்த நினைக்கிறப்போ உத்தரவு கேட்கணும். புதுசா ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னாலும் உத்தரவு கேட்கணும். அந்த மாதிரிலாம் கேட்காம கட்டினாலும் குலதெய்வத்துடைய கோபத்துக்கு வந்து ஆளாறாங்க. அதோட இந்த செயல்கள் எல்லாம் செய்யறத வந்து தவிர்க்கணும். தீய செயல்கள செய்றத தவிர்த்தாலே குலதெய்வத்துடைய பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது இன்னொன்னு என்ன பாதுகாப்பு இழக்கிறதுன்னா, இப்ப செய்வன செய்றவங்க, பில்லி சூனியம் ஏவல்லாம் நெறைய நடந்துட்டு இருக்கு இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து குலதெய்வத்த தான் கட்டி போட்டுருவாங்க. அதுதான் உதவிக்கு வரும்ன்றது அவங்களுக்கு தெரியும். இப்ப கேரளா மாதிரிகம் தான் ரொம்ப பிரபல்யமா இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லாவுமே அவங்க போய் எல்லாம் செய்றாங்க. அப்ப வந்து வந்து குலதெய்வத்த வந்து அந்த தாந்திரீகர்கள் வந்து கட்டி போட்டுருவாங்க. இப்ப சப்போஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வமா இருக்கு அப்படின்னு வைங்களேன். இப்ப வந்து உதாரணத்துக்கு மதுரையில அழகர் கோவில் அங்க வந்து 18ஆம் படி கருப்பசாமி இருக்காரு. அவர் வந்து பெருமாளுடைய பரிவாரம். அதாவது தேவ கணத்துல இருக்கவரு. ரொம்ப பவர்ஃபுல்லானவரு. அவரெல்லாம் கட்டி போட முடியாது.
அவரு ஒருக்க வந்து கேரள மாந்திரிகர்கள் வந்து அங்க இருக்க சுந்தரராஜ பெருமாள், பெருமாளுடைய மூலவருடைய சக்திகள எடுத்துட்டு போணும் அப்படின்னு கும்பம் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஒரு 18 பேர். அப்ப வந்து பெருமாள் என்ன சொல்றாரு, "இந்த மாரி வந்திருக்காங்க. உனக்கு என்னென்ன செய்யணும்னு தெரியும்ல, பார்த்துக்கோ. அவங்க இந்த படி தாண்டக்கூடாது" அப்படின்ருவாரு. அவங்க எடுத்துட்டு போக எத்தனிக்கிறப்போ அந்த 18 பேரும் அந்த சாமி கொன்றும். இறந்துருவாங்க. அதனால தான் 18ஆம் படி கருப்புன்னே பேரு. சோ அந்த மாதிரியான உக்கிரமான சாமிகள், அவங்கட்டலாம் பெருமாளே எங்க அழகர் கோவில் மதுரையில சித்திரை திருவிழா வரப்போ, அங்க பெர்மிஷன் கேட்டு தான் வருவாரு. போறப்பவும் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாரு. சோ அந்த மாரி தெய்வங்கள கட்டி போட முடியாதப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, மனுஷங்க நம்ம சாதாரணமான ஆள்கள் இருக்கோம் இல்லையா? நம்மள வந்து கட்டி போட்டுறலாம் இல்லையா? அந்த தெய்வத்துடைய பவர் நமக்கு வராம. சோ அந்த மாதிரியும் செய்றாங்க. இப்ப இதுல வந்து சில மாற்றங்களும் இருக்கும். அதாவது இப்ப குலதெய்வத்த வந்து நம்ம இந்த மாரி கட்டி போட்டுட்டு, அதுலருந்து வெளிய வரணும் அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியாம நெறைய பேரு நெறைய செலவு பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து தெய்வ அருள் இருக்கிறவங்க கிட்ட தான் நம்ம வந்து போகணும். சும்மா எல்லாத்துக்கிட்டயும் போனோம்னா, நம்மளுக்கு வந்து பண விரயம் தான் ஆகும். இல்ல இந்த கட்ட போடுறத விட பவர்ஃபுல்லான மாந்திரீகர்கள் இருப்பாங்க. இந்த மாரி வந்திருக்கு அப்படின்ற அவங்க கிட்டயும் போனாலுமே எடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்ப வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்ப முதல்ல என்ன செய்றதுன்னா, குலப குலதெய்வம்னாலே இந்த பலி கொடுக்கிறது, இதுதான் வந்து அந்த காலத்துல இருந்து இருந்துட்டு இருக்கு. இப்போ மகான் அகத்தியர் வந்து தன்னோட ஜீவனாடியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரியா பலி குடுக்குறது குலதெய்வங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப தவறானது. குலதெய்வம் வந்து உங்கட்ட கேக்குதா? எனக்கு இந்த மாரி பலி குடு அப்படின்னுட்டு, நீங்க தானே வெட்டி சாப்பிடுறீங்க. சோ அதனால உங்களுக்கு அதுக்கும் சேர்த்து தண்டனை வரும் அப்படின்னு தான் சொல்வாரு. அதே மாதிரி நெறைய பெரியவங்க. இப்ப ராமலிங்க அடிகளார், வள்ளலார்லாம் எவ்வளவோ தடவ சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரியான சிறு தெய்வங்கள்னு தான் சொல்லுவாரு. குலதெய்வங்கள்னாலும் கூட. இவங்கள வந்து வணங்கி இந்த மாரி பலி குடுக்குறது வந்து இது பண்ணணும். ஆடு, மாடு எல்லா உயிர்களுமே நம்மளுக்கு சொந்தம். நம்மள மாதிரியே உயிர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இறைவனுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுவாரு. சோ அந்த மாதிரி எ சொல்றப்போ அவருடைய சமரச சன்மார்க்க சபை வடலூர்ல இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு தந்தை பெரியார் போவாரு. அவர பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவரு போறப்போ அங்க வெளிய வந்து புதால் ஊன்றவங்க வரக்கூடாது அப்படின்னு எழுதி போட்டிருக்கும். அப்ப வந்து இவரு, "ஓ! அப்படி போட்டிருக்குதா? அப்பன்னா நான் உள்ள போக்கூடாது" அப்படின்னுவாரு. ஏன் அப்படின்ட்டு கேட்பாங்க. இப்ப அவரு தான் இல்லையேன்னு. அதுதான் சொல்றேன். உயிரோட இருந்தா கூட, "ஐயா நான் வந்து சாப்பிடுறேன். அதனால உங்கள வந்து தரிசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இப்ப அவர் உயிரோட இல்லாதப்போ நம்ம வந்து அந்த மாரி அவர் சொன்னதுக்கு மரியாதை குடுத்து இருக்கணும். அதனால போக்கூடாது அப்படின்னு சொல்லிருவாரு. அவருமே வந்து பாடுறப்ப எப்படி பாடுவாருன்னா, "அப்பா நான் வேண்டுதல் வேண்டும்." கடவுள வந்து அப்பான்னு தான் சொல்லுவாரு அவரு. "ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும்." அப்படின்னு சொல்வாரு. "எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்று எந்தை என் ஈசன் புகழை இயம்ப வேண்டும்." அப்படின்னு சொல்வாரு. "தப்பேதும் நான் செய்யினும் பொறுத்தருள வேண்டும். தலைவா நின்னை பிரியாத வரமும் வேண்டுவனே." அப்படின்னு திருவருட்பால சொல்றாரு. சோ ஆருயிர்க்கெல்லாம் அன்பு செய்றது. அதுதான் அவங்களுடைய மேஜர் இதா இருக்கு. அப்ப வந்து அதிலேயே எல்லா உயிர்களும் வந்துடுது இல்லையா? அதனால தான் "வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்." அப்படி கூட அவருக்கு வருது. சோ அடுத்து நம்ம பார்க்க போறோம். அந்த 8வது நூற்றாண்டுக்கு இப்ப போனோம்னா, அங்க ஆதிசங்கரர் இருக்காரு. அப்ப கொல்லூர் மூகாம்பிகை வந்து ரொம்ப ஃபேமஸா இப்ப எம்ஜிஆர் கூட ரெட்டை இலை சின்னம் கூட மூகாம்பிகை கோவில்ல அது மேல இருக்கும். அந்த சின்னத்த பார்த்து தான் வச்சாருன்னுவாங்க. அங்க அவரு போறப்ப அந்த தெய்வம் ரொம்ப உக்கிரமா இருக்கும். என்ன காரணம்னா, அதுக்கு ரொம்ப பலி குடுத்து இருப்பாங்க. அப்பலாம் கிராம தேவதையா தான் அவங்க இருந்தாங்க. அப்ப அவர் வந்து அந்த ஸ்ரீ சக்கரம் இதெல்லாம் பிரதிஷ்டை செஞ்சு அந்த தெய்வத்துடைய உக்கிரத்த வந்து குறைச்சாங்க. அப்பதான் சாந்தமா, நிதானமா வந்தது. அப்புறம் தான் ரொம்ப ஃபேமஸும் ஆனது. இந்த இளையராஜா பாடியிருப்பாரு. "ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி ஜகத் காரணியே பரிபூரணின்ட்டு." சோ அந்த அளவு பவர்ஃபுல்லான காடுக்குமே அந்த பலி குடுக்கறதுனால ரொம்ப உக்கிரங்கள் வந்துருது. சோ இப்ப வந்து இப்ப வந்து அரசாங்கம் வந்து சட்டமே போட்டுருச்சு. 2015ல இந்த மாதிரியான குலதெய்வங்களுக்கெல்லாம் பலியிடுறது வந்து தவறு அப்படின்னு சட்டம் போட்டுருச்சு. சோ அதன் பிறகு நெறைய கோவில்கள்ல அத வந்து தவிர்த்துட்டாங்க. இப்ப சமயபுரம் மாரியம்மன், மாசாணியம்மன் கோவில் இந்த மாரி பெரிய பெரிய கோவில்கள் எல்லாம் பூபலி அப்படிதான் குடுக்குறாங்க. பூபலி அப்படின்னா, இப்ப ஒரு பூசணிக்காய வெட்டி குடுக்குறது, அது வந்து பூபலி. அதுக்குள்ள அந்த குங்குமம் இது மாரிலாம் தடவி அது பலி குடுப்பாங்க. கிராமத்தார்களும் அது பிரசாதம் மாரி எடுத்துட்டு போயிருவாங்க. அடுத்த அது வந்து தீய சக்திகள நம்ம எப்பவுமே திருஷ்டிக்கு பூசணிக்காய் சுத்தி போடுற வழக்கம் இருக்கு. சோ அது மாதிரி அந்த திருஷ்டிகள்லாம் கழியுது.
அடுத்து இந்த தீய வினைகள் இருந்தாலும் அகலும். இப்படிதான் செய்றாங்க. அடுத்து இவங்க ம் சுடலை மாடன்னு ஒரு கடவுள். அவரே வந்து சொல்லியிருக்காராம். எனக்கு வந்து பலி வந்து பூ பலி அந்த மாரி குடுங்க. இந்த மாரி தவுசணிக்கா அந்த மாரி குடுத்தீங்கன்னா எனக்கு போதும் அப்டின்ட்டு அவரு அருள் வாக்குலயே சொல்லியிருக்கிறாரு. அது போக இன்னொரு இது தேங்கா குடுப்பாங்க. தேங்காயும் பலியா குடுக்குறாங்க இப்போ. தேங்காய வந்து உடைக்கிறது. அதாவது தேங்கா வந்து நம்ம உடல் மாதிரி நெனச்சுக்கிறோம் அப்டின்னா, அத உடையறப்ப உள்ள இருக்கிறது வந்து தூய்மையான ஆன்மா. அந்த ஆன்மாவ இறைவனுக்கு நம்ம சமர்ப்பிக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்துல நம்ம தேங்காய எல்லாருக்கும் தேங்காய் உடைக்கிறது எல்லாமே நம்ம இறைவனுக்கு சமர்ப்பணம் தான் செய்றோம் அப்படின்ற மாரி அர்த்தம். அப்புறம் இன்னொன்னு என்ன குடுக்குறாங்க அப்படின்னா, பனங்கிழங்கு. பனங்கிழங்குல வந்து ஒரு நெறைய வெரைட்டி இருக்கு. அதுல ஒரு சில ஃப்ரெஷ்ஷான கிழங்கு வந்து சிவப்பா ரத்தம் வர மாதிரி அந்த கலர்லயே இருக்கும். ஸோ அந்த பனங்கிழங்கையுமே இப்ப வந்து நெறைய பேர் பலியா குடுக்குறாங்க. அதுவுமே கருப்பண்ணசாமி இந்த மாரி சாமிகள் எல்லாமே கேட்டிருக்கு. இந்த மாரி எனக்கு இந்த பலி குடுத்தாவே போதும் அப்படின்னுட்டு. ஏன்னா, இந்த ரொம்ப கொடூரமானது இப்ப தூத்துக்குடியில என்னோட உறவினர் ஒருத்தவங்க வந்து கிராமத்துல இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, அந்த ஊர் பேர் வேணாம். இந்த கிராமத்து மக்கள் வந்து அவங்க குலதெய்வ பலி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆட்டு கழுத்துல வந்து ஓட்ட போடுவாங்களாம் உயிரோட இருக்கப்பவே. அப்ப ரத்தம் பீறிட்டு எழுகிறப்போ அத மான்னு கத்தும் இல்லையா? அந்த ரத்தத்த உயிரோட இருக்கப்பவே அப்படியே பிடிப்பாங்களாம். பிடிச்சு அப்புறம் அத வந்து ரத்த பொரியல் அப்படின்னு பண்ணி சாப்பிடுவாங்களாம். அது வந்து அந்த உயிர் எப்படி துடி துடிச்சு எப்படி சாகும்? அந்த மாதிரி வழக்கம் வந்து இன்னும் சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மாரி சட்டங்கள் இருந்தாலுமே, இந்த மாரி பண்றதுனால நம்மளுக்கு தான் நெறைய பாவங்கள் வந்து சேரும். இப்ப வந்து இத வந்து ஒரு 8ஆம் நூற்றாண்டுல வந்து ஒரு புரட்சி பண்ணி, இந்த மாரி இத வந்து ஒரு தடுத்தாரு ஒருத்தர். ஒரு பெரியவர். அவரு மூலமா நம்ம குலதெய்வம் தெரியாதவங்க யார கும்பிடலாம்? அதையுமே நம்ம பார்க்க போறோம். 8ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்துல வாழ்ந்தவரு. நந்தனார். அப்ப நந்தன்னு சொல்லப்படுறது. அது வந்து ஆதனூர் அப்படின்ற ஒரு கிராமம். அதாவது ஒரு குக்கிராமம் தான். சீர்காழிக்கு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஊரு. அதுல புலையன், அதாவது பறையர் அந்த மாரி இப்ப சொல்றோம் இல்லையா? அந்த மாரியான கீழ் ஜாதியில பிறந்தவரு. அப்ப அவர் பிறந்தப்போ அந்த மாரி ஆடு, மாடுகள் எல்லாம் வெட்டி கொல்ற வழக்கங்கள்லாம் இருந்திருக்கு. அப்பவே அவர் சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க. பெருந்தெய்வத்த வணங்குங்க. சிவன வணங்குங்க. அப்படின்ட்டு அவங்க எல்லாருக்கும் திருநீரு இந்த மாரிலாம் குடுத்து சிவநாமம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்ப ஊர்க்காரங்கலாம் அவர பைத்தியம், கிறுக்கு அப்படின்னு தானே அந்த கத சொல்லுவாங்க. இது என்னது நடைமுறைக்கு மாறா என்னென்னமோ பேசிட்டு இருக்கான் அப்படின்னுட்டு. இந்த சாமி பலியெல்லாம் நிப்பாட்டுங்க. சாமி உங்கட்ட கேட்டுச்சா? அப்படின்னா இப்படிதானே வழி வழியா வருது. அதெல்லாம் மாத்துங்க. இத மாரி பலி குடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவரு தான் வந்து பின்னாளில வந்து அந்தணரா மாறுனாரு. அந்த அந்தணரா மாறுறதுன்னா, அந்தணரோட கேட்டகரி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு குலமே கிடையாது. நம்ம பிரம்மகுமாரிகளும் சொல்லுவோம். அந்தணரா மாறுன்ட்டு கடவுள் அடிக்கடி சொல்றாரு அப்படின்னுட்டு. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, "அந்தணர் என்போர் அறவோர். மற்றையவர்க்கும் தீங்கு செய்யாதவர்கள்" அப்படின்றாரு. அதாவது அறநெறியில இருக்கிறவங்க எந்த உயிர்க்கும் தீங்கு செய்யாதவங்க. இவங்க தான் வந்து அந்தணர் அப்படின்றாங்க. இப்ப இறைவனே வந்து அந்தணர் தான். "அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது" அப்படின்னு சொல்றாங்க. அந்த அறத்தையே அடிப்படையாகக் கொண்டு எல்லா உயிர்க்கும் நல்லது செய்ற அந்தணரான இறைவனுடைய தாள், அதாவது திருப்பாதங்களை சேராதவங்களுக்கு பிறவி பெருங்கடல கடக்க முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ இந்த மாரி இதுதான் அந்தணர் அப்படின்றது. அது வந்து ஒரு குலம் இல்ல. யார் வந்து பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாம நல்லதே செய்றாங்க, அறநெறியா வாழ்றாங்களோ அவங்க எல்லாருமே அந்தணர் தான். இப்ப நம்ம உண்மையாவே அவர் எப்படி அந்தணரா ஆனாரு அப்படின்ற கதையும் பார்ப்போம். அவர் வந்து ஒரு அங்கண்டைன்னு சொல்லுவாங்க அந்த காலம் முதலாளிய. ஒரு வேதியர் அதாவது அந்தணர். அவர்கிட்ட அவர் ரொம்ப செல்வாக்கானவர் அந்த அந்தணர். அவர்கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த வ வயல் வேலை. வரப்பு வெட்டுறது, வாய்க்காலு இது பண்றது, நீர் பாய்ச்சுறது, இந்த மாரியான வேலை. நெல் பயிரிடுறது, இந்த மாரி வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் வந்து சிவபக்தியா இருப்பாரு. அவருக்குன்னு ஒரு 4, 5 பேர் இருப்பாங்க. சரி அப்ப ஒரு நாள் பக்கத்துல வந்து திருப்புன்கூர்ன்னு ஒரு ஊர் இருக்கும். அங்க வந்து ஒரு சிவன் கோயில் இருக்கு. சிவலோகநாதர் அப்படின்னுட்டு. இவர் வந்து ரொம்ப பக்தி நெறி தவறாம இருக்கிறவரு. அவ்வளவு தூரம் சிவன நெனச்சு உருகிட்டே போவாரு. போயி அந்த கோவில் போனா அங்க தீண்டாமை இருக்கு. கோவிலுக்குள்ள போக்கூடாது. வெளிய இருந்து தான் சாமிய பார்க்கணும். ஆனா அந்த கோவில் நந்தி நான் அந்த கோவில் போயிருக்கேன். ரொம்ப ரொம்ப பெரிய நந்தியா இருக்கும். அந்த நந்திய மறைச்சிட்டு இருக்கிறனால இவங்க இப்டி இப்டி பார்ப்பாங்க. ஊர்க்காரங்கலாம் சொல்லுவாங்க. "என்னப்பா உன்ன நம்பி வந்தோம்.
இப்ப பாரு சாமிய கூட பார்க்க முடியல அப்டின்னுவாரு. அப்டின்னுவாங்க. இவர் வந்து ரொம்ப உருக்கமா பாடுவாரு. இந்த மாரி உங்கள தரிசனம் பண்ண முடியலையே! இவ்வளோ ஆசையா ஓடி வந்தேனே அப்டின்னுட்டு. அப்போ உள்ள இருக்கிற சிவலோகநாதர் வந்து வாயில் காப்பவர்கள் இருப்பாங்க இல்லையா? துவாரபாலகர்கள். அவர ஒரு ஒரு துவாரபாலகர்ட்ட வந்து அந்த நந்திய கொஞ்சம் விலகி இருக்க சொல்லு அப்டின்னுவான். இப்ப அந்த கோவில்ல அதுவும் காமிச்சாங்க. இப்டி காத இப்டி கேட்கும். அது என்னமோ பேசுது அப்டின்னுட்டு. உடனே இது வந்து சொல்லும். வாயில் காப்போன்னு தானே! இது சொன்னோனே நந்தி வந்து கேட்டேன் கேட்காத மாரி இருக்கும். உடனே சிவனே வந்து சொல்லுவாரு. "பிள்ளாய் என் பரம பக்தன் வந்திருக்கிறான். தள்ளி நில்" அப்படின்னு கொஞ்சம் உரத்த குரல்ல சொல்லவும், நந்தி அப்படியே பயந்து அவ்வளோ பெரிய நந்தி. தஞ்சாவூர் நந்தில ஒரு பாதிக்கு மேல இருக்கும். அவ்வளோ பெரிய நந்தி. அது உடனே நகர்ந்து அந்த சைடுல நிக்கும். இப்ப இவர் இங்க நின்னார்னா இந்த பக்கமா ரைட் சைடுல நின்றும். நின்ன உடனே சிவலோகநாதர் நல்லா தெரிவாரு. தரிசனம் பண்ணிட்டு வந்துருவாங்க. இப்பவும் கோவிலுக்கு போனா அப்படிதான் இருக்கு. அது மாதிரி நம்ம இந்த கோயில்கள் இதெல்லாம் எதுக்காக போறதுன்னா, இப்ப சிவன் அது வந்து சுயம்புலிங்கம் அது பார்க்கறது மட்டும் இல்ல. அங்க நெறைய பெரியவர்கள்லாம் வந்திருப்பாங்க. இவருக்கு அப்புறமா சுந்தரர் வந்தாரு. சைவ சமயக்குறவர் நால்வர். அப்ப வந்து அந்த ஊர் ராஜாவும் அங்க வந்தப்போ, அவரு சொன்னாரு, "இந்த ஊர்ல மழையே இல்லையே" அப்படின்ட்டு. "நீ எனக்கு" 12 வேலின்னு சொல்லுவாங்க. ஒரு வேலின்னா ஒரு 7 ஏக்கர் அந்த மாரி வரும். "வேலி நிலம் கோயிலுக்கு எழுதி வையி, நான் உனக்கு பாடுறேன்" அப்படின்னுவாரு. சரின்னுவாரு. மழை பெஞ்சுகிட்டே இருக்கும். ஆனா, இவரு இன்னும் எழுதி வச்சிருக்க மாட்டாரு. அப்ப மழை பெஞ்சு நிக்காம இருக்கவும், திரும்ப போய் வேண்டுவாரு. "என்னப்பா நீ இன்னும் எழுதி குடுக்கலையே கோவிலுக்கு" அப்படின்னு உடனே எழுதி குடுத்த உடனே மழை நின்றும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுமே அந்த காலத்துல நெறைய இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அற்புதங்கள். இப்ப இவரு நந்தனார் வந்து 8ஆம் நூற்றாண்டு ஆரம்பம். அதனால சுந்தரர் வந்து பின்னால திருத்தொண்ட தொகை அப்படின்னு எழுதுவாரு. அதுல வந்து "செம்மையே திருநாளை போவாருக்கும் அடியேன்னு" சொல்லியிருப்பாரு. இவர் திருநாளை போவார்ன்றது தான் இவருடைய பேரே இப்போ வந்து நமக்கு தெரியும். அது எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். இப்ப கோவிலுக்கு வெளியே வராரு. வெளியே வந்த உடனே அங்க ஒரு குட்டை இருக்கு. குட்டை வந்து தேங்கி தண்ணி இருக்கு. ஆனா ஒரு குழிய மாரி இருக்கு. இத நல்லா தூர்வார்த்து இது பண்ணா இந்த கிராமத்து மக்களுக்கெல்லாம் உதவுமே அப்படின்னு நெனைக்கிறாரு. இறைவா நான் என்னால செய்ய முடிஞ்சத செய்றேன் அப்படின்னுட்டு சும்மா மண்வெட்டி வச்சிருப்பார்ல, கடப்பார அத வச்சு தோண்ட ஆரம்பிப்பாரு. அப்ப வந்து இறைவன் சிவன் சொல்லுவாரு பிள்ளையார்ட்ட, "நீ போய் அவனுக்கு உதவி பண்ணு" அப்படின்னுவாரு. சரின்னு பிள்ளையார் போய் பூதகணங்கள்லாம் கொண்டு போய் இவர தொட்டுருப்பாரு. அதுக்குள்ள அதுங்கெல்லாம் எல்லாம் பூதகணங்கள் எல்லாம் சேர்த்து வேலைய முடிச்சு பெருசாக்கிரும். அதனால குலம் வெட்டிய விநாயகர்ன்னு இன்னுமே அந்த கோவில்ல இருக்குது. நந்தனாருக்குமே அங்க சிலை இருக்கு. எந்த நந்தனார நம்ம பார்க்கக்கூடாது உள்ள அப்படின்னு சொன்னாங்களோ, அவருக்கு உள்ள சிலைய வச்சு கும்பிடுறாங்க. அதுக்கு பிறகு இவர் வந்துடுறாரு. அப்ப வந்து இவருக்கு ஒரு அசரீரி கேட்குது. அ சிதம்பரத்துக்கு வந்து என்னை பார் அப்படின்னுட்டு கேட்குது. மகனே சிதம்பரத்துக்கு வந்து என்னை பாருன்ன உடனே இவருக்கு வந்து அப்ப இருந்து ஆசை வந்துருது. சிதம்பரத்துக்கு போகணும். கடவுளே கூப்பிட்டாருன்னு ஆண்டைட்ட போய் கேட்பாரு. முதலாளிட்ட. அ இந்த மாரி என்ன விடுங்க. நான் ஒரே ஒரு நாள் போய் தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வந்துடுறேன். அவருக்கு வந்து இவர் பண்றதெல்லாம் அவ்வளவா பிடிக்காது. ஆனாலும் சொல்லாம இருப்பாரு. அதனால சரி இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் முடி. இந்த வரப்பேற்ற வேலை இருக்கு. இந்த நாத்து நடுறது, மருந்தடிக்க இதெல்லாம் முடின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இவரு மறுநாள் போணும் அப்டின்ட்டு பேசாம அடுத்த நாள் போய் கேட்போம் அப்டின்ட்டு இருப்பாரு. ஊர்க்காரங்கலாம் கேட்பாங்க. "என்ன நீ இன்னும் போகலையா சிதம்பரத்துக்கு?" அப்டின்னா, "நாளைக்கு போவேன்" அப்டின்னுவாரு. "நாளைக்கு வேலைய முடிச்சுட்டு போலாம்" அப்டின்ட்டு. இது மாரி தான் திருநாளை போவார் அப்டின்ற பேரே வந்துச்சு. நாளைக்கு போவேன்னு சொல்லி சொல்லி ஓஞ்சிடுறாரு. ஒரு நாள் வந்து அவர் கால்லயே விழுந்துடுறாரு. "என்ன எப்படியாவது அனுப்புங்க. என்னால பொறுக்க முடியல. எப்படியாவது நான் தரிசனம் பண்ணணும்" அப்டின்றாரு. உடனே இவர் சொல்றாரு, "சரிப்பா, இங்க 40 வேலி நிலம் இருக்கு இல்லையா? அதுல வந்து நீ வந்து விதை நட்டு, நெல்லு பயிரிட்டு, அத அறுவடை பண்ணி, அப்புறம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் போ" அப்படின்றாரு. அதான் சொன்னேன்ல, ஒரு வேலின்றதே 6லேருந்து 7, 8 ஏக்கர் வரை சொல்றாங்க. அப்ப 40 வேலின்னா அவ்வளோ இடத்தையும் இவரால எப்படி செய்ய முடியும்? இவர் அப்படியே மூர்ச்சை போட்டு விழுந்துறாரு. அப்பதான் நம்ம வாழ்க்கையில வந்து சாமிய பார்க்கவே முடியாதா? அப்படின்னுட்டு. அப்புறம் கண்ணு முழிச்ச பிறகும் சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல. எப்ப பார்த்தாலும் இதே நினைவு. என்னால போக முடியலையே அப்டின்னுட்டு. அப்ப சிவனுக்கு வந்து தன்னோட பிள்ளை வந்து இந்த மாரி வருத்தப்படுறது வந்து பார்த்து ரொம்ப வருத்தமா இருக்கும். சரின்னு அவரு ஒரே நாள்ல வந்து நெல்லெல்லாம் வச்சு அறுவடை எல்லாம் முடிச்சு எல்லாம் ரெடி பண்ணி குடுத்துடுறாரு. நெல்லெல்லாம் சூப்பரா வளர்ந்துருக்கு. நல்லா பயிரு தல சாஞ்சு அறுவடைக்கு ரெடியா இருக்கு. சில இது அறுவடையாகி இருக்கு. 40 வேலையும் முடிச்ச உடனே ஆண்டைக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஐயோ! நான் இத்தன நாள் என்னென்னமோ பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணேன். ஆனா வந்து இதுதான் உண்மையான பக்தி. உன்னுடைய
இதுக்கு தான் ஆண்டவன் வந்து செவிச்சாச்சிருக்காரு. எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணு அப்படின்றாரு. அப்ப வந்து அவர் வந்து சொல்றாரு. சிவனுடைய மகிமைய தான் அவர் சொல்றாரு. அந்த பாடல் நல்லா இருக்கும். அதாவது இது வந்து 1942ல நந்தனார்ன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல வந்து இந்த மாரி கேரக்டர் வந்து செருக்களத்தூர் சர்மா அப்படின்றவரு அந்தணரா நடிச்சிருப்பாரு. வேதாந்த தேசிகர் அவர் அவர் வந்து நந்தனாரா நடிச்சிருப்பாரு. அது ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க அந்த படம். அதுல வந்து இந்த மாரியா ஒரு பாடல வந்து அவர் பாடுறாரு. "காமம் அகற்றிய தூயனவன் சிவகாமி சுந்தரி நேயனவன். தாமரை ஓதும் செவ்வாயனவன். மணிமன்றம் காணும் ஞான காயனவன்." அப்படின்னுட்டு காமம் இந்த மாரி பற்று, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் நம்ம நீக்கி பரிசுத்தமானா தானே அந்த இறைவன காண முடியும். ஞான காயன்னா தூய உடம்புடையவன். இந்த மாதிரியான பிசிக்கல் அந்த மாதிரி இது கிடையாது. அந்த மாதிரியான மாமரைகள்லாம் ஓதும் செவ்வாயனவன்ட்டு அந்த சிதம்பரநாதர எண்ணி பாடுறாரு. பாடுனோனே இவருக்கு பெர்மிஷன் கிடைச்சிருது. சரி அப்படின்னுட்டு போறாரு. ஆ போறப்பவும் அதே பிரச்சனை தான். இப்ப சிதம்பரம் கோயில் போயிட்டாரு. ஆனா வந்து சாமிய பார்க்க முடியாது. அந்த அங்க இப்ப போனீங்கன்னா, அங்க நந்தனார் ஜன்னல்னே ஒண்ணு இருக்கும். அது வழியா எட்டி பார்ப்பாரு, சாமி தெரியாது. அப்புறம் வந்து என்ன பண்ணேன்னு தெரியாம அழுதுட்டு வெளியே இருப்பாரு. இப்படி வந்துட்டேன் ஆனாலும் பார்க்க முடியலையே அப்படின்றப்போ, இறைவன் வந்து ராத்திரி கனவுல வந்து அங்க தீட்சிதர்கள் தான் இருப்பாங்க. நம்ம அவங்கள வந்து அவங்க நெறைய பேர் கனவுல ஒவ்வொருத்தர் கனவுலயும் வந்து சொல்லுவாரு. இந்த மாரி என்னோட பரம பக்தன் நந்தனார் வந்திருக்கிறான். அவன பூர்ண கும்ப மரியாதை குடுத்து, நம்ம கோவிலுக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு கனவுல சொல்றாரு. சொன்ன உடனே மறுநாள் கனவு கண்டவங்க எல்லாம் எந்திரிச்சு, மேள தாளங்களோட போயி, பூரண கும்ப மரியாதை குடுத்து அவர அழைச்சிட்டு வர்றாங்க கோவிலுக்கு. அப்ப இன்னும் நெறைய தீட்சிதர்கள் அங்கெல்லாம் 3000 தீட்சிதர்கள்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பேர் இருப்பாங்கன்ட்டு. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, "நீங்க வெறும் கனவ கண்டு எப்படி ஒரு புலையன வந்து உள்ள அனுமதிக்கலாம்? அது வந்து தவறான செயல். நம்ம ஆச்சாரம் என்ன, அனுஷ்டானம் என்ன, நம்ம வேதங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கு? நீங்க இதெல்லாம் வந்து இப்படி மாத்தக்கூடாது" அப்படின்றாங்க. நந்தனாருக்கு என்ன பண்ணன்னே தெரியல. சரி அப்படியே ஓரமா நின்னுட்டே இருக்காரு. அப்ப இந்த தீட்சிதர்கள் கனவு கண்டவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப ஒரு அந்தணர் சொல்றாரு, "இவர வந்து ஒரு அக்னி பரீட்சை செய்ய சொல்லுங்க. இவர் தீக்குள்ள போயிட்டு வெளியே வந்துட்டாரு. அப்படின்னா தூய்மையானவரு கடவுள் சொல்லி தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம்" அப்படின்றாங்க. உடனே இது வந்து இவரும் நந்தனார் சொல்றாரு, "சரி நான் வந்து அது மாரியே பண்றேன். எனக்கு வந்து கடவுள் விருப்பம் அதுவானால்" எதுவுமே எல்லாமே கடவுள் தான் செய்றாருன்றதுல வந்து அவங்கலாம் ரொம்ப இதா இருக்காங்க. நம்மலாம் கருவிகள் தான்ற மாரி. கடவுள் விருப்பம் அதுவானால் அது மாதிரியே செய்றேன். எனக்கு வந்து என்ன ஒரு வருத்தமோ, பயமோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவ சுத்தி உள்ள விழுகுறாரு. உள்ள விழுந்து வெளிய வரப்போ எப்படி இருக்காரு அப்படின்றத சேக்கிழார் வந்து பெரிய புராணத்துல வந்து அருமையா சொல்லியிருக்கிறாரு. அந்த வேர்ட சொல்றேன் நானு. "புண்ணிய மாமுனிவன் வடிவமாய் மெய்திகழ் வெண்ணூல் விளங்க வேணி முடிக்கொண்டு எழுந்தார்" அப்படின்ட்டு சேக்கிழார் பெரிய புராணத்துல சொல்லியிருக்காரு. அதாவது முப்புரி, முப்புரி நூல். அந்தணர்கள் அணிவாங்க இல்லையா? முப்புரி நூல். ம். அது ஜடாமுடி, ருத்ராட்சம், திருவெண்ணீரு எல்லாம் அணிஞ்சு, அ அழகான அந்தணர் கோலத்துல அவர் வெளிய வந்தாரு. மலர் மாலைகள்லாம் அவர் போட்டிருந்திருக்காரு. அப்ப வந்து தேவ வாத்தியங்கள்லாம் முழங்குது, மலர் மாரி பொழியுது, கோவில் மணி அடிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல இது இருக்கிறப்போ, மீதி தீட்சிதர்களும் இவர வந்து பணிஞ்சு வணங்குறாங்க. வணங்கிட்டு அப்புறம் கோவிலுக்குள்ள கூட்டு போறாங்க. இப்போ சிதம்பரத்துல வந்து நம்ம பொன்னம்பலம் அப்படின்னு எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, அதுல வந்து நெறைய சூட்சுமங்கள் இருக்குது. இப்ப நம்ம செம்பன் நூலகத்துல நம்ம இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். இப்ப அந்த காலத்துல வந்து முப்பெரும் தெய்வங்கள தான் வணங்குனாங்க. சிவா, பிரம்மா, விஷ்ணு. நம்ம சதாசிவம் வந்து இப்பதான் வந்திருக்கிறாரு. அப்ப அவங்க வந்து வணங்குறது ஒரு முப்பெரும் தெய்வமான சிவன வணங்குனாலுமே, அது வந்து பெருந்தெய்வத்த தான் போய் சேரும். சதாசிவத்த தான் போய் சேரும். அவர் செம்பன் உலகத்துல இருக்கிறாரு. இப்ப வந்து ஈசாவாஸ்ய உபநிஷதம்ன்ட்டு அது வந்து இத பத்தி நல்லா சொல்லுது. அதாவது அந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, "பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமதாய பூர்ணமேவ வசிஷ்யதே" அப்படின்னு சொல்லுது. அதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு பூரணத்திலிருந்து எத்தன பூரணங்கள் உருவானாலும், அந்த பூரணத்தோடைய மகிமை வந்து சற்றும் குறைவது கிடையாது.
அப்படின்றதான் அதோட இது. இப்ப நம்ம சதாசிவத்துல இருந்து மும்மூர்த்திகள் வந்திருக்கலாம். அதுல சதாசிவத்தோடைய மகிமையோ அவங்களால நூற்றுக்கணக்கான பூரணத்தை உருவாக்க முடியும். அதே சமயம் உருவாக்கப்பட்டவங்களும் ஒரு நிமிஷம். அது சமயம் உருவாக்கப்பட்டவங்களும் அதே பூரணமா தான் இருப்பாங்க. அந்த பூரணத்துவத்தை நம்ம வணங்குறோம்னா, அது ஆட்டோமேட்டிக்கா இறைவனை போய் சேர்ந்துரும். இப்போ குலதெய்வத்தை வணங்குனாலுமே, நீங்க ஒரு 18ஆம் படி கருப்பா வணங்குனீங்கன்னா, அவரு உத்தரவு கேட்கிறப்ப யார்ட்ட போய் கேட்பாரு? பெருமாள்ட்ட கேட்பாரு இல்லையா? இப்ப சாஸ்தா ஐயப்பன வணங்குறவங்களுக்கு கருப்பணசாமி வந்து குலதெய்வமா நெறைய பேருக்கு இருக்கும். அந்த கருப்பணசாமி என்ன பண்ணுவாரு? சாஸ்தாட்ட பெர்மிஷன் கேட்டு தான் வரங்கள் இதெல்லாம் குடுப்பாரு. அந்த மாரி இருக்கிறப்போ, சிவனுக்கு வந்து அந்த பெரிய பரிபூர்ணத்துவம் அந்த காலமே குடுத்துட்டு இருக்காங்க. அதனால அவர் பரிபூர்ண நிலையில இருக்காரு. இப்ப அவங்க வந்து சிதம்பரத்துல வந்து காந்தப்புலன் மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊரு. அது என்னன்னா, அது வந்து 11 டிகிரி அட்சய ரேகையில இருக்கு. அதோட சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து சுழலும் சக்தி வந்து அங்க இருக்கிறத வந்து மேலேத்தக்கூடியது. இப்ப இவர் அங்க நந்தனார் அங்க போறாரு. ஏற்கனவே அந்தணரா ப்ரமோஷன் ஆயிட்டாரு. இப்ப அங்க போன உடனே வணங்குன உடனே அந்த திருவடி கீழ தான் அந்த காந்தப்புலன் மையம் இருக்கும். அதுல வந்து அவர் வந்து இப்படி ஆத்மா அப்படி கிளம்பி அது ஜோதியா அங்க அடங்கிடுது அப்படின்னு சொல்றாங்க. நந்தனாரால புகழ் அதாவது திருநாளை போவாரால் புகழ் பெற்ற சிதம்பரம். கரெக்டா சொல்றதுன்னா, திருநாளை போவாரை தொழுததால் புகழ் பெற்ற தில்லை அப்படின்னு ராமலிங்க அடிகளார் சொல்லியிருக்கிறார். சிவனை பத்தி எதுவும் சொல்லல. திருநாளை போவார் அங்க போனதுனால புகழ் பெற்றது அப்படின்னுட்டு. அதே மாதிரி 1935ல வந்து ஒரு தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் பேராசிரியர் மகாதேவன்றவர் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்ப அங்க போனப்போ கையில் கடப்பாரை, தோளில் மண்வெட்டி. இதோட பிரகாரத்துல நடராஜர் சிலைக்கு எதிர்த்தாப்புல நந்தனார் சிலை இருந்திருக்கு. அது பார்த்திருக்காரு. அப்புறம் வந்து 1935ல அது 42ல நந்தனார் படம் வந்தது. அப்ப ஏதோ பிரச்சனை ஆயிருக்கும் போல இருக்கு. நமக்கு தெரியாது. ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்ப 43ல கல்லூரி படிக்கிறப்ப திரும்ப போனப்ப அந்த சிலை இல்ல. அதோட அந்த தெற்கு வாசல் தெற்கு பிரகார கோபுர வாசல் அதையுமே அடைச்சிட்டாங்க. அது எதனால அப்படின்றது தெரியல. ஆனாலும் நந்தனாருக்கு வந்து கோவிலுக்குள்ள சன்னதி இருக்கு. திருநாடை போவார் சன்னதி இருக்குது. சோ அது மாதிரி 63 நாயன்மார்கள்ல உயர்ந்துட்டாரு அப்படின்னா, அது என்ன காரணம் அப்படின்னா, பெருந்தெய்வத்தை தான் எப்பவும் வந்து நம்ம பிடிக்கணும் அப்படின்றது. பிடிச்சாலும் பிடிக்கிறோம், புளியங்கமா பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி பெரிய தெய்வத்தை பிடிச்சா அதுக்கு கீழே கட்டுப்பட்டதுதான் மீதி எல்லா தெய்வமும். அது நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என் குலதெய்வம் தெரிலன்னு சொல்றாங்களே தவிர, இந்த மாதிரியான ஒரு அற்புதங்கள்லாம் இந்த சின்ன தெய்வங்களால செய்ய முடியுமா? ஒண்ணு கூட செய்ய முடியாது. ஆனா இறைவன் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு வந்து செய்யறாரு. அதான் பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்ல இறைவனை நம்பி வந்தாயோ அப்படின்னு ஒரு பழைய பாடல் வரும். அத வந்து நம்ம எல்லாருக்கும் தந்தை இறைவன்றப்ப நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள் ஆயிடுறோம். எல்லா உயிர்களுமே நம்ம அன்புக்கு கட்டுப்பட்டதா தான் ஆயிடுது. சோ அதனால அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி. பல வகையா மக்கள் இருந்தாலும் எல்லாருமே ஒரு யுனைட்டடான ஒரு ஃபீலிங்கோட இருக்கும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்காரு இல்லையா? அவருமே இந்த அந்தணர் பத்தி சொல்லியிருக்காரு. அதை பத்தி இறைவனை அந்தணரா சொல்லியிருக்காரு. அதை பத்தி சொல்லிட்டு இதை முடிச்சுக்குவோம். 1803வது பாடல்ல பிறவா நெறி தந்த பேரருளாளன் மறவா அருள் தந்த மாதவன் நந்தி அறவாளி அந்தணன் ஆதி பராபரன் உறவாகி வந்து என் உளம் புகுந்தானே. அதாவது அறத்தையே நெறியாக கொண்ட அந்தணன் சிவன் வந்து உறவாகி மீதியெல்லாம் உறவுன்னு சொல்லல. அவர் என்னோட உள்ளம் புகுந்தாரு அப்படின்னு சொல்றாரு. பிறவா நெறி அவரால் தான் தர முடியும் அப்படின்னுட்டு. அதோட அருளும் மறவா அருளும் தர முடியும். சோ இந்த மாதிரியான பெருந்தெய்வத்தை நீங்க வந்து வணங்குங்க அப்படின்ட்டுதான் நான் வந்து சொல்றேன். இது வந்து எல்லா மதத்துக்குமே பொருந்தும். இப்ப நம்ம வந்து சிவன் சொல்றோம், அல்லாவை வணங்கலாம், இது வந்து பரமபிதா வணங்கலாம். எல்லாம் ஒரே தெய்வம் தான். அதனால எல்லாத்தையுமே நம்ம வந்து நினைச்சு வணங்கணும் அப்படின்னா கடவுளுடைய அருள் நேரடியா நமக்கு வரும். நமக்கு இடை தூதர்கள் அவசியம் கிடையாது. குல தெய்வங்கள் வேணும் தான். ஆனா அதெல்லாம் ஒரு லிமிட் தான். இல்லைன்னா நல்லது. குலதெய்வம் தெரிஞ்சா அப்படி வணங்குங்க. தெரியலன்னா ரொம்ப நல்லது. பெருந்தெய்வங்களை வணங்குங்க. அதுதான் நான் வந்து சொல்லிக்க விரும்புறது. சூப்பர், சூப்பர். நான் ரொம்ப ஆவலா நெறைய பேர் கேட்பாங்க. குலதெய்வம் தெரியலன்ட்டு.
சூப்பரான பதில் சொல்லியிருக்கிறேன். எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கே. ஸோ அதனால அவரைத்தான் பிடிக்கணும். அதுதான் முஸ்லிம் மதத்துல அல்லாவை தவிர யாரையும் வணங்க மாட்டோம்ன்றது கரெக்ட் தான். பட் அந்த அல்லாவை தெரிஞ்சுட்டு வணங்கணும். அவர் என்ன பண்ணாரு, எப்ப வராரு, நமக்கு என்ன நன்மை பண்ணாரு அப்படிங்கிறது. அவரு கலியுகத்தின் இறுதியில வராரு. வந்து நம்ம அழியக்கூடிய உடம்புன்னு நினைச்சிட்டு இந்த உடலின் சுகம் புலனின்பத்துக்கு அடிமை ஆயிட்டோம். அதனாலதான் எல்லா பாவமும் பண்ணியிருக்கிறோம். அதுல இருந்து விடுபடணும்னா இந்த உடம்பு கிடையாது, இதை இயக்கக்கூடிய ஆத்மானா அது பூர்வமத்தில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதனாலதான் இங்க போட்டிருக்கிறோம். அந்த ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவும் செம்பன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. அவரை எந்த அளவுக்கு நாம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவரை மாதிரியே பரிசுத்தமாகி அவர் இருக்கிற இடத்துக்கே போயிடும். அதுதானே பெரிய லட்சியமாக எல்லா மதத்திலுமே இருக்கு, கடவுள் இருக்கிற இடத்துல. அதுக்கப்புறம் இதே பூமி சொர்க்கமான பிறகு வருவோம். அதான் சத்தியுகம், சொர்க்கம். மறுபடியும் இந்த காலச்சக்கரம் தொடரும். மறுபடியும் கலியுகம் வரும்போதெல்லாம் இறைவன் வந்து நம்மளை அழைச்சிட்டு போறார். அதுக்காக தான் சிவபெருமானுக்கு இவ்வளவு மகிமை. அப்படி அவர் யாரையெல்லாம் மனிதர்களை அழைச்சிட்டு போறாரோ அவங்க தான் சொர்க்கத்தில் தேவதையாக ஆகிறாங்க. எல்லாருமே போயிடுவோம் மேல உலகம் அழியும்போது. ஆனால் இறைவனுடைய ஞானத்தை எடுத்து தன்னை ஆத்மான்னு வந்து பரமாத்மா நினைத்து இந்த உலகத்தையே யார் மறக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொர்க்கத்தின் அதிபதியாக ஆகிறாங்க, தேவதைகளாக. அந்த தேவதைகளையே தேவதைகளா மாத்துறது சிவபெருமான் தான். அப்ப அவரை பிடிக்கணும், அவரை நினைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை சூப்பரா சொல்லியிருந்தீங்க சிஸ்டர். ஓகே. ஓகே. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி பிரதர். தேங்க்யூ. ரொம்ப நன்றி.